வணக்கம் அன்பு நண்பர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடியோ போடுறோம். இதுல எக்ஸல்ல அதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இருக்கிற சில பண்புகள்னால நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் அதை பத்தி தான் பார்க்க போறோம். டூ திங்ஸ் தட் கேன் ஆண்ட் யூ. இதை நம்ம ஈஸியா தடுக்கலாம். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இது ஒரு வில்லேஜுடைய ஏ லிஸ்ட் காப்பி பண்றேன், எக்ஸல்ல பேஸ்ட் பண்றேன், மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்னு. இப்போ இது பி எதுவுமே ஃபார்மேட் பண்ணல, இது ஜெனரல்ல தான் இருக்கு. இதை டெக்ஸ்டா ஏன் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் 1 அழுத்தி அதாவது ஃபார்மேட் செல் போயிட்டு இதுல நீங்க டெக்ஸ்டா வைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் ஆனா நான் வைக்கல. இதனால என்னென்ன வருது பிரச்சனைகள் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸை டேட்டால ஃபில்டர் போடுறேன். போட்டுட்டவனே இப்போ நான் பார்க்குறேன். இதுல பாருங்க, இயர்லாம் இருக்கு, இயர்லாம் காட்டுது. அதுலயே மார்ச் காட்டுது, இன்னும் டேட்லாம் காட்டுது. இயர்ல இவ்வளோ அப்படின்ற மாதிரி. அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா நிறைய 6000 மேல அப்படிலாம் இருக்கு. 6000 இப்ப இது ஏன் ஏற்படுதுன்னா, இப்ப நான் இதுக்கு ஃபில்டர் போடுறேன். இதுல இந்த ஃபில்டர்ல நம்பர் ஃபில்டர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டு 100ன்னு போடுறேன். போட்டா இதெல்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் டேட்டா வந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா 600, 2300 அது மாதிரிலாம் வருது. இதுக்கு முக்கியமான காரணம், ஒரு நம்பர் ஐஃபன் இருக்குன்னு வச்சுங்க, 1/3 அப்படின்னு போட்டா அது மார்ச்சா மாறிக்கும். அதே மாதிரி 3E3 அப்படின்னு போட்டோம்னா அது சயின்டிபிக் நோட்டேஷனா மாறிக்கும். இது டிஃபால்ட்டா எக்ஸல்லே இருக்கிற ஒரு பண்புகள், நேச்சர். அது இதை நம்ம எப்படி இது பண்ணணும்னா, இந்த நம்ம பேஸ்ட் பண்ற இதை நம்ம அதை டெக்ஸ்டா மாத்திக்கணும். இப்ப நான் நியூ கொடுக்குறேன். இதுல டெக்ஸ்டா மாத்தி இதை டெக்ஸ்டா மாத்திடலாம். ஜெனரல் டெக்ஸ்டா மாத்திட்டேன். இப்போ நான் அதே மாதிரி பேஸ்ட் வேல்யூஸ் கொடுக்குறேன். இதுல பாருங்க, அது மாதிரி இருக்காது. இப்போ நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்களா, எதுவும் அது மாதிரி வரல, எல்லாமே கரெக்டா வருது. இது ஏன்னா சயின்டிபிக் நோட்டேஷன் டேட்டா சயின்டிபிக் நோட்டேஷன் இருந்தா அது பின்னாடி ஈன்றது ஜீரோவா மாறும். அதாவது ஈக்கு அப்புறம் வர நம்பருங்கள்லாம் எத்தனை ஜீரோவான்றது மாறும். அதே மாதிரி 1/, அப்படின்றதுலாம் அந்த இயரா மாறிடும். 1/6 அப்படின்லாம் இருக்கிறது அப்படின்லாம். ஓகேங்களா? அதுதான். இப்போ இது ஏன் இது மாதிரி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, இது டேட்டா மாறிக்கிறதுலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்வே நம்பர்லாம் கிளப் பண்ணிக்கிறாங்க. இப்ப 161 பார்க்கலாம், 147 கூட பார்க்கலாம். ஏன்னா இதுலதான் நிறைய இருக்கு. 147 147 சர்வே நம்பர் பாருங்க. இதுல 3/5 4, அதாவது 3ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிறத கிளப் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி 7ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிறத கிளப் பண்ணிட்டாங்க. அதை கிளப் பண்றத ஒன்னா போட்டுடுறாங்க. அதை
இது வந்து சிப்காட்டுக்கு எடுக்கப்பட்ட நிலம் இதெல்லாம். அதனால வந்து இத சர்வே நம்பரை சப்டிவிஷன் நம்பரை கிளப் பண்றாங்க. இது மாதிரி கிளப் பண்ணாலே வந்து அது மாதிரி வரும். அதே மாதிரி ஒரு சப்டிவிஷன் நம்பர்ல இ அப்படின்னு இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து இன்றது என்னவா மாறும், இக்கு அப்புறம் வர நம்பரை பொறுத்து அது ஜீரோவா மாறும் சயின்டிபிக் நோட்டேஷன்ல. இது ரெண்டும் வந்து நீங்க பாத்துக்கணும். முக்கியமா இந்த உட்பிரிவுல டேட் வருதுன்னா, அதாவது டேட்டா மாறுதுன்னா கண்டிப்பா வந்து உங்க சப்டிவிஷன்ல ஏதாவது கிளப் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது பாருங்க, இப்போ 181 82 பார்க்கலாம். ம் 182 81லயும் 2 8 2ல இருந்து 8 வரைக்கும் கிளப் பண்ணிட்டாங்க. இதுவும் 2ல இருந்து 7 வரைக்கும் கிளப் பண்ணிட்டாங்க. அது எப்படி வருது பாருங்க. இங்க 2 8ன்றது ஆகஸ்ட் ஆயிடுச்சு, 2 ஜூலை வந்து 2 7ன்றது 2 ஜூலைன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுவும் இந்த வருஷத்துக்கானது எடுத்துக்கிச்சு அது. இது மாதிரி இருக்கிறத, இது மாதிரி ஒரு முறை மாறிச்சுன்னா நம்ம இதை டெக்ஸ்டா வைக்காம இது மாதிரி மாறிச்சுன்னா டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வச்சு ரிவர்ஸ் பண்ணலாம். ஆனா இந்த ஈன்னு வர்றத வந்து அவ்வளவா மாத்த முடியாது. அது கொஞ்சம் பார்த்து தான் செக் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். பட் நீங்க வந்து கேர்ஃபுல்லா நீங்க இதை பேஸ் பண்ணணுன்றதுக்கு தான் சொல்றேன். நம்ம மேக்ரோல எல்லாமே வந்து இந்த முக்கியமான காலம்லாம் வந்து தன்னால டெக்ஸ்ட்ல தான் இருக்கும். இன்கேஸ் நீங்க எதனா மாத்துறீங்க இல்ல அந்த காலம் வேற விஷயத்துக்காக டெலீட் பண்றீங்கன்னும் போது ஜென்ரலா மார்க் இருந்தா இது மாதிரி நீங்க செக் பண்ணிட்டு, அதாவது இதை டெக்ஸ்டா திருப்பி மாத்திட்டு தான் பேஸ்ட் பண்ணணும். அதுக்குதான் சொல்ல வரேன். இப்ப வந்து அடுத்த வீடியோல நம்ம இதை எப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றது, இந்த நம்பர் எப்படி என்ன சர்வே நம்பர் வந்திருக்குன்றத பத்தி ஃபார்முலா வச்சு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். முக்கியமா சொல்ல மறந்துட்டேன். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம இப்போ சில நேரத்துல வந்து இந்த 1/, இது அந்த சர்வே நம்பர் வந்து சப்டிவிஷன் நம்பரோட ஒரே காலம்லயே வரா மாதிரி நமக்கே வரும் சில இதுக்கு. இப்ப வந்து நம்ம கிணறு புள்ளி கொடுத்தோம்ல, அதான் மைனர் இரிகேஷன், 7th மைனர் இரிகேஷன்ல நம்ம எங்க போட்டோன்றது அவங்க இம்போர்ட் பண்ணி எக்ஸல் மூலியமா சிஎஸ்வியா கொடுத்தாங்க இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் இப்படிதான் இருக்கும். இது நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணலான்றதுக்காக தான் அடுத்த வீடியோ நான் சொல்றேன். அதாவது இது மாதிரி அவங்க அதை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் போதே அவங்க அதை ஒன்லி டெக்ஸ்டா பண்ணியிருந்தாங்கன்னா சில மாவட்டங்கள்ல வராது. அது இன்கேஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது டெக்ஸ்டா வைக்காம இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த சிஎஸ்வி ஃபைல்ல இது மாதிரி தான் மாட்டு இருக்கும். அதை வந்து நம்ம டேட்டா மாறிட்டு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஈஸியா நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ரிவர்ஸ் பண்ணிடலாம். இந்த நம்பரா ஈன்னு வந்து மாறினாதான் அது கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்கும் இருக்கு ஃபார்முலா. பட் ஆனா இந்த 700ன்ற நம்பர் இங்க ஆயிடுச்சு இல்லைங்களா? இத வந்து பல்வேறு சயின்டிபிக் நோட்டேஷன் மூலியமா 700 வர வைக்க முடியும். அதனால அது எதுன்றது நமக்கு அந்த நேரத்துல எந்த இதுன்றது தெரியாது. இது ஈஸியா 700ன்றது இப்போ 7E2 ஈஸியா தெரியும். பட் ஆனா இது மாதிரி இருக்குது பாருங்க, 23ல இது E2வா இல்ல என்னன்றதுலாம் வந்து ஒரு சந்தேகமாவே இருக்கும். அதனால அதை பத்தி அடுத்த வீடியோல விரிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.